மாவட்ட செயலாளர் திருநெல்வேலி. இன்னைக்கு நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னா கறிக்கோழி பண்ணையாளர்கள் வந்திருக்கோம். இப்போ நம்ம கறிக்கோழி வளர்ப்போட கூலி வந்து நம்ம கட்டுப்படி ஆகல, இழப்பு ஏற்படுது அப்படின்னு சம்பந்தமாக தான் இன்னைக்கு வந்து ஏரிக்காரன் அவர்கள் தலைவரில் அதிகாரிகள் எல்லாமே வந்திருக்காங்க. அரசு தரப்பு பேச்சுவார்த்தைக்கு ஏற்பட பண்ணியிருக்காங்க. விவசாயிகளை கூப்பிட்டுருக்காங்க. சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் நம்ம யாரும் கோழி வளர்த்து கொடுக்குறோமோ அந்த நிறுவனங்களே அழைச்சிருக்காங்க. நிறுவனங்கள் சார்பில் கலந்துக்காக மட்டும் தெரியுது. நிறுவனம் சார்பில் கலந்துக்கிறது இது வரைக்கும் நிறுவனங்கள் சார்பில் வந்து அழைப்பு எடுத்திருக்காங்க. அழைப்பு கொடுத்த அவங்க கலந்துக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கறிக்கோழி வளர்ப்புல நம்ம எந்த பிரச்சனைகளை சந்திக்கிறோம், அதுக்கான இழப்பீடுகள் எவ்வளவு ஆகுது அப்படிங்கிற சம்பந்தமாக தான் இன்னைக்கு ஆலோசனைகள் நம்ம கருத்துக்கள் கேட்கிறாங்க. நம்ம அதுக்கான ஆலோசனைகள் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ கறிக்கோழி பண்ணையில பார்த்தீங்கன்னா அது நம்ம ஆரம்பத்துல இருந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் நார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 800 ரூபாய்க்கு இருந்தது. அதுக்கான பல மடங்கு இருந்து இன்னைக்கு ஒரு மூட்டை 320 ரூபாய் அந்த மாதிரி இருக்கு. அது இல்லாமல் சுண்ணாம்பு மின்சாரமெல்லாம் பார்த்தீங்கன்னா பல மடங்கு உயர்ந்துச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா 4-5 மடங்கு உயர்ந்துச்சு. மின்சாரம் உயர்ந்துச்சு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா தடுப்பூசி போடுறதுக்கான கூலி நம்ம கொடுக்குறோம். இந்த மூக்கு வருவதற்கான கூலி நம்ம கொடுக்குறோம். ஆனால் சொன்ன மாதிரி அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணி கோழி உற்பத்தி பண்ணி கொண்டாடுறதுக்கான கூலி நம்ம கொடுக்குறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா கட்டக்கறி படுத்தா கட்டுறோம். படுத்தா வந்து அன்னைக்கு 500 ரூபாய்க்கு வாங்கி படுத்தா கட்டி விட்டு இன்னைக்கு 5000 ரூபாய் கொடுத்து படுத்தா வாங்கி கட்டிட்டு இருக்கிறோம். படுத்தா விலை அதிகமாகிடுச்சு. அது இல்லாமல் பண்ணி அதுக்கான டெக்னீசியனோட சார்ஜ் அது பணமாக ஒரு பைப் லைன் உடஞ்சி போச்சுனால அந்த பைப்போட காசுல இன்னைக்கு அது எல்லாமே அதிகமாச்சு. பண்ணையை வந்து நிர்வகிக்கிறது அதுக்கான செலவு கூடுதலாகிடுச்சு. ஏன்னா 2020 அதோட வரைக்கான பேச்சுவார்த்தை நடந்தது. அன்னைக்கு வந்து ஆரம்ப விலையை நிர்ணயம் பண்ணாங்க. இன்னைக்கு வந்து நமக்கு வந்து ஒரு கிலோவுக்கு வந்து உற்பத்தி விலை வந்து ஒரு 23 ரூபாய் செலவு இருக்கு. அதுக்கான செலவின விவரங்கள் 5000 கோயிலுக்கான செலவின விவரங்கள் எல்லாமே நம்ம ஒரு உணவை தயாரிச்சுட்டு வந்திருக்கோம். 23 ரூபாய் வருது. நம்ம கேட்கறதுன்னா ஒரு கிலோவுக்கு வந்து 20 ரூபாய் கொடுங்க, 20 ரூபாய் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து கட்டுப்படியான விலை இருக்கும் அப்படிங்கிறது நிறுவனம் கேட்டோம், அரசையும் கேட்டோம். கடந்த டிசம்பர்லேயும் கேட்டது. ஜனவரி 7ஆம் தேதி முத்தரப்பு பேச்சுவார்த்தை ஏற்படும் சொல்லி சென்னை இயக்குநர் அவங்க வந்து 21ஆம் தேதி முத்தரப்பு பேச்சுவார்த்தை ஏற்படும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் 20ஆம் தேதி இரவு இது வந்து அரசுக்கும் நிறுவனத்துக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது சம்பந்தமாக அம்மா ஒரு விளக்கத்தை சொல்லி கேட்டுக்கிறோம். ஏன்னா முத்தரப்பு பேச்சுவார்த்தை ஏற்பாடு பண்ணுங்கிறது எங்களோட கோரிக்கை. ஏன்னா அரசு வந்து இப்போ பண்ணையாளர் நிறுவனத்துக்கு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. 1882 சட்டப்படி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணையாளர் நிறுவனம் ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. அதன் அடிப்படையில் போட்டுன்னு சொன்னாங்க. அன்னைக்கு ஆங்கிலேய ராஜ்ய 1882ஆம் ஆண்டே வந்து அது எந்த காலம் ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு பெயிண்ட் தயாரிக்கிறதுக்காக வந்து செடி வளர்க்கணும். செடி வளர்க்கறதுக்காக ஒரு ஒப்பந்தம் போடுறது 1882 ஆக்ட். அதுலயே வந்து பார்த்தீங்கன்னா பலகட்ட போராட்டங்கள் நடத்தி இந்த சட்டம் வந்து அமல்படுத்தக்கூடாது அப்படின்னு ஏகப்பட்ட காவல் நிலையங்களும் சொல்லப்பட்டது. பல போராட்டங்கள் நடத்தப்பட்டது. அப்படி நடந்துட்டு அந்த சட்டமே வேண்டாம் சொல்லி அந்த கோரிக்கை வச்சு அன்னைக்கு காலகட்டத்திலும் விவசாயிகள் போராடினாங்க. அதனால அந்த சட்டத்தை வேண்டாம். அன்னை மாநிலமான கர்நாடகாவில் 2 தினங்களுக்கு முன்னாடி முத்தரப்பு பேச்சுவார்த்தைகளில் அதுக்கான விலை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாடு அரசும் எங்களுக்கு விலை நிர்ணயம் பண்ணணும், முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடணும். ஏன்னா கால்நடை துறையில் தான் நான் வந்து கேள்விகள் வருது. துறை சார்ந்து எங்களுக்கு துறை சார்ந்து இயக்குனர் அவர்கள் அதுக்கான விலை நம்ம ஒரு சின்ன ஒரு தீப்பிடி தயாரிச்சாலே ஒரு விலை நிர்ணயம் பண்றாங்க. ஏன் விவசாயிகளுக்கு வந்து கூலிக்கு வந்து விலை நிர்ணயம் பண்ணக்கூடாது? அதோட கேள்விதான் வச்சிருக்கோம். அது சம்பந்தமாக போராட்டம் நிறுவனம் ஈசமையாவும் சட்டவிரோதமாக எழுதி பண்ணாங்க. அதையும் சந்திக்கிறோம். வழக்கையும் சந்திக்க தயாராக இருக்கிறோம். வழக்கையும் சந்திச்சுட்டு இருக்கிறோம். இது சம்பந்தமாக நீங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்தணும். இதுக்கான கருத்துக்கள் கேட்டு அடிப்படையில் தான் இன்னைக்கு ஒவ்வொரு மாவட்டத்தில் கறிக்கோழி பண்ணையாளர்களுக்கு கருத்து கேட்பு கூட்டம் வச்சிருக்காங்க. திருப்பூர், விழுப்புரம் எல்லா தமிழ்நாடு முழுக்க இருக்க அனைத்து மாவட்டங்களும் கருத்து கேட்பு கூட்டம் நடந்துட்டு இருக்கு. மாவட்டங்களும் இருக்கு. அது சம்பந்தமாக இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகள் பாத்தீங்கன்னா ஒரு கொத்தடி மாதிரி வச்சிருக்காங்க. பாருக்கு அன்னைக்கு ஆரம்பத்துல ஒரு சேம்பூர்ல ஒரு பாருக்கு மீது பாத்தீங்கன்னா ஒரு 5000 ரூபாய் டான்ஸ் வாங்கிட்டோம்னா அடுத்து 6000 ரூபாய் வாங்குவேன், அடுத்து 7000 ரூபாய் வாங்குவேன், அடுத்து 8000 ரூபாய் வாங்குவேன். ஆனாலும் திரும்பி செலுத்த முடியாது. அன்னைக்கு அந்த கூலியை வச்சு அதை சாப்பிட்டு தான் எடுக்க முடியும். சாப்பாடு செலுத்த முடியாது. அட்வான்ஸ் வகையை வந்து கொடுக்க முடியாது. அதே நிலைமைதான் இன்னைக்கு விவசாயிகளுக்கு இருந்துருக்கு. நிறுவனத்துல இருந்து எல்லாமே யோசிச்சு காலையில் 6 மாதம் வச்சுட்டு அப்படி வரும். இன்னைக்கு வந்து கொத்தடிமையாக தான் விவசாயிகள் வச்சிருக்காங்க. உதாரணம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் இன்னைக்கு வந்து பேங்க்ல வந்து பல லட்சக்கணக்கான கடன்
அவங்க வந்து அசலை கட்ட முடியல, வட்டி கட்டணும் நிர்பந்தங்களாக கோரி வந்துருக்காங்க. எப்படின்னா இன்னைக்கு வந்து வட்டி நிர்பந்தங்களும் ஊருக்கு வந்து கடை பேங்க்ல இருந்து வந்துட்டாங்க, ஒரு அவமானம் வட்டியாவது கட்டணும். வட்டியை கட்டுறதுக்காக நிர்பந்தத்துக்காக கோரி வந்துருக்காங்க. ஏன்னா அதை விட்டாலும் வேற வெளியில் இல்லை. ஏன்னா இப்ப எல்லாமே வானாவரி ஆகி போச்சு, தண்ணி இல்லை, அதெல்லாம் வந்து கோரி வளர்த்துருக்கோம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி உற்பத்தி செலவு நாங்க கணக்கு போடுறோம், உற்பத்தி செலவுல கணக்கு தண்ணி வந்து கணக்கு போடல. ஒவ்வொரு பேச்சுக்கும் பாத்தீங்கன்னா குறைஞ்சது பாத்தீங்கன்னா ஒரு கோடி 11 லிட்டர் தண்ணி குடிக்குது. அது இல்லாம கிளீனிங் செலவு இருக்குது, கிளீனிங் சார்ஜ் இருக்குது. ஒவ்வொருத்தரும் அதே மாதிரி எல்லாம் லேபர் எடுத்து இருக்காங்க. இது வந்து நிர்பந்தத்தின் அடிப்படையில் தான் செய்யறாங்க. அது இல்லாம நிறுவனம் பாத்தீங்கன்னா எம்டி சொல்றாங்க, எம்டி ஒப்பந்தம் போடுறாங்க. ஆனா அவங்க கம்பெனி நிறுவனம் என்ன சொல்றாங்கன்னா கணவன் மனைவி உறவுங்கிறாங்க. நிறுவனம் விவசாயிகள் கணவன் மனைவி உறவுங்கிறாங்க. இந்த கணவன் மனைவி உறவு ஒப்பந்த அடிப்படையில் தான் நடக்குதா? கணவன் மனைவி உறவு ஒப்பந்த அடிப்படையில் தான் வந்து ஒப்பந்தம் போட்டு எப்படி சொன்னாங்க கணவன் மனைவி உறவு நடந்துட்டு இருக்கலாம். இதுதான் எங்களோட வாதமா வச்சிருக்கோம். அன்னைக்கு விவாதம் சென்னையிலும் அதற்கான செய்தி நடக்கணும். இன்னைக்கும் வந்து நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா கணவன் மனைவி உறவுங்கிறது ஒப்பந்த அடிப்படையில் இல்லை. இல்ல சொல்லுங்க, கணவன் மனைவி உறவு நாங்க ஒப்பந்த அடிப்படையில் தான் நடந்துருக்குதுங்களா? இதெல்லாம் வந்து வண்டியா கண்டிக்கிறோம். நிறுவனத்தை வந்து இந்த மாதிரி தவறுமான வாழ்க்கை பதிவு விடுறதை வந்து கண்டிக்கிறோம். அது மட்டும் இல்லாம விவசாயம் நியாயமான கூலி வேறு வேணும். அதுக்கான மாவட்டத்திலும் தமிழ் விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக எல்லா ஒருங்கிணைந்த விவசாயிகளுக்கும் நன்றிகளை வாழ்த்துக்களும் சொல்லி மீண்டும் இன்னைக்கு நாம அடுத்த விதமான தொடர் முயற்சி, அடுத்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தலாம் மட்டும்தான் இது தீர்வு ஏற்படும் கூறிக்கொண்டு விடைபெறுவதை நன்றி.